கவிதாக்கு டிஎன்சி பண்ணிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. எனக்கு ஒண்ணுமில்ல, உடம்பு குத்துக்கல்லு மாதிரி நல்லா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வை, என்ன ஆகும்? என்ன உமா, எங்க கிளம்பிட்டா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கவிதாவை பார்த்துட்டு வரலான்னு. நீ எதுக்கு அவளை பார்க்க போற? என்ன நீ கேள்வி இது? இப்படி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சும் வீட்லயே சும்மா உட்காந்துருந்தா அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த வீரமணி என்ன இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த கல்யாணம் வேண்டாமா? நான் உனக்கு சப்போர்ட் பண்றேமா. செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிடுமா. பா இதெல்லாம் தப்புப்பா, நம்மள சும்மா விட மாட்டாங்க. வரட்டுடா, என்ன வேணாலும் செய்யட்டுடா. ஆனா என் மக விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்காதுடா. ஐயோ ஐயோ ஐயோ, பாவி பாவி, அடி பாவி, என்ன தேடி தின்னு தொலைச்சே, இப்படி கொண்டு வந்து விட்டுருக்க. ஐயோ அம்மா, என்னம்மா இது? பாவம், அவளே குழந்தைய இழந்துட்டா. அதுக்கு நம்ம உடம்ப நாம தானம்மா நல்லா பாத்துக்கணும். இப்படி தாந்தோணித்தனமா இருந்தா என்னம்மா பண்றது? அம்மா பாவம், அவ என்ன பண்ணுவாவ? எல்லாம் அவ. என்னாச்சு கவிதா? என்னமா ஆச்சு? என்னதம்மா சொல்றது? வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா சரின்னு கூட்டின்னு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். இங்க என்னடா இவ வயிற்ற சுத்தமா கழுவிட்டாங்களேம்மா. என்ன சொல்றீங்க? புரியல. ஆமாக்கா, கவிதாக்கு டிஎன்சி பண்ணிட்டாங்க. அக்கா, ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. வாங்க. பாவண்டிய பொண்ணு மீனாட்சி தனக்கு தான் ஒரு குழந்தை இல்ல, தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை எடுத்து கொஞ்சலான்னு ஆசாசியா எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சிருப்பா. அத போய் இப்படி கலைச்சிட்டு நிக்கிறியடி பாத்தி. ஐயோ ஐயோ, இப்படி எனக்கு மட்டும் நடக்குதோ கடவுளே. அந்த வைஜெயந்தி தாக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணது. அவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணா? அக்கா, அவளை கொன்னு போட்டிருப்பேன்க்கா. நீங்க வீட்ல இல்ல, இது அம்மாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு என் கைய கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. நல்லதா போச்சு நீ அம்மா கிட்ட சொல்லாம இருந்தது. ஆனா சொல்லணும்னு என் மனசு கடந்து துடிக்குதுக்கா. வேண்டாம் ஆனந்தி, அம்மாவால கண்டிப்பா தாங்க முடியாது. வேண்டாம். ஓ, அப்போ அந்த வைஜெயந்தி அப்படியே விட்டுடான்னு சொல்றீங்களா நீங்க? ஏங்க இங்க வந்து நின்னு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலையை எழுத்துடி. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரோட்ல தான் நிக்கணும். எதுக்குங்க இப்ப இந்த கத்து கத்துறீங்க? பின்ன என்ன, பாவம் என் பொண்ணு, அதுகிட்ட போய் இப்படி பிராடத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் பெத்த அம்மாவா இருந்துகிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க என்ன நீங்க என்ன தப்பா பண்ணிட்டோன்னு இப்படி கத்துறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பிரச்சனை இப்ப கத்திட்டு இருக்கீங்க? நம்ம ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கோமா, அதான் திட்டிட்டு இருக்காரு. மிமி சத்தம் போடாத மிமி, கீதா காதல் வந்து ஏதோ சொல்லிட்டு போறான். அவ வீட்ல இல்லடா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போயிருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா என்ன பிரச்சனை? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்க, அப்புறம் என்ன? என்னடா சரியா போயிட்டு இருக்கு? எனக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. எனக்கு ஒண்ணுமில்ல, உடம்பு குத்துக்கல்லு மாதிரி நல்லா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வை, என்ன ஆகும்? பாருங்க, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லை போய் சொன்னோம், அவ அதை ஒத்துக்கிட்டா.
பொய்ன்னு நீங்க சொன்னாதானே அவளுக்கு தெரிய போகுது, இல்லைன்னா எப்படி தெரியும்? டேய் சீ, கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நினைச்சாலே அப்படியே பதறுதுடா. எனக்கு இப்படியெல்லாம் பண்றது ஒரு துளி கூட என் மனசுக்குள்ள நல்ல அபிப்பிராயமே இல்லடா. ஏய், நீங்க சொன்னீங்கன்னு ஒரு வற்புறுத்தலுக்கு தாண்டா நான் எல்லாத்துக்குமே தலையாட்டினேன். எனக்கு முதல்ல இருந்தே என்னமோ அரை மனசாவே தாண்டா இருக்கு. எதுக்கு? சண்முகம் அம்மா சொன்னாரே அந்த குடும்பத்தை பத்தி மாப்பிள்ள பறந்தவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காருன்னு. அட போகப்பா நீங்க ஒண்ணு. இன்னும் அதே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு போறீங்க? டேய், அவர் சொன்னது மட்டும் இல்லடா, நானே கண் கூட பல விஷயங்கள்ல பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல வீரமணி எப்படிலாம் நம்ம கிட்ட பேசினாரு, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசின ஆளு இப்ப கீதா முடியாதுன்னு சொல்றான்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷத்துல இருந்தே என்னெல்லாம் பேசுறாரு. சேச்சே, சொல்லவே முடியல போ. நினைச்சா பயமா இருக்குடா. பெரிய ரவுடி மாதிரி பேசுறதும் நடந்துக்கிறதும். சுபாரண்டா, நம்ம வீட்லயும் அதே மாதிரி ஒரு பையன் இருந்து பொண்ணு முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும்? நம்ம விட்டுருவோமா? நம்ம லெவலுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இவங்க எல்லாம் என்ன ரேஞ்சு, என்ன செல்வாக்கு, அவங்களுக்கு கோவம் வரதா? டேய், கீதாவை நாம கட்டாயப்படுத்தி தான் பொண்ணு பார்க்கவே சம்மதிக்க வச்சோம். ஏதோ ஒண்ணு கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சோமோ இல்ல குட்டிக்காரன் நடிச்சு சம்மதிக்க வச்சோமோ, ஆக மொத்தத்துல அவ ஒத்துக்கிட்டால, சம்மதம் சொன்னால இல்லையா? அன்னைக்கு மாப்பிள்ள படிச்சிருக்காருன்னு பொய் சொன்னதுனாலதான் அவ சம்மதிச்சா. அவர் மட்டும் படிக்கலன்ற உண்மை தெரிஞ்சிருந்தா அவ அன்னைக்கு முகத்துக்கு நேரவே சொல்லிருப்பாடா. இத பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அதையே சொல்லிக்கிட்டு தெரியாதடா. 1000 பொய் சொல்லலாம், 5000 பொய் சொல்லலாம்னு. ஒரு பொய் சொன்னதுக்கு இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல 1000 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியுமாடா? இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நீ தான் அனாவசியமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்போ. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அமைதியே இருங்க. கீதா தான் ஒத்துக்கிட்டால, கீதாவோட கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாமே. அவளா எங்கடா ஒத்துக்கிட்டா பாவம். நாம தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஒத்துக்க வச்சிருக்கோம். ஆமாங்க, போய் தான் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் நல்லது நடக்கணும்னு தானே சொன்னோம். அப்புறம் எதுக்கு அதையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அப்சல்யூட்லி கரெக்ட் மிமி. டேய் நிறுத்துடா, மனசு உறுத்துதுடா. சின்ன வயசுல இருந்தே நீ எப்படி அவ எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஒரு ஆம்பளை பையன் எப்படியெல்லாம் வளரக்கூடாதோ அப்படியெல்லாம் வளர்ந்து நிக்கிறா நீ. ஆனா அவ அப்படி இல்லடா, நேர்மையான பொண்ணுடா. அப்பா அம்மா மேல உண்மையிலே பாசம் இருக்கிற பொண்ணுடா. இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு அலையிற பொண்ணு இல்லடா அவ. நேத்து வரைக்கும் சுயமா சம்பாரிச்சு தாங்கைய ஊனி முன்னேறணுங்கிற எண்ணத்தோட வாழ்ற பொண்ணுடா. அப்படிப்பட்டவள்கிட்ட போய் பொய் சொல்லிட்டமேனு நினைச்சு நினைச்சு தூக்கமே எனக்கு வரமாட்டேங்குதுடா. எனக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குடா. உண்மையாலுமே வந்த நல்லதானே? அப்படியே நம்ம சொன்னதோட அப்படியே பக்காவா மேட்ச் ஆயிருமே. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நீ எனக்கு புள்ளையாடா நீ? டாட், நோ டென்ஷன், ரிலாக்ஸ். நம்ம ஹார்ட் அட்டாக்னு கீதா கிட்ட ஒரு பொய் சொன்னோம், அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கு இதை விட மோசமான பொய்ய சொன்னா கூட இந்த கல்யாணம் நடக்குன்ற நிலைமை வந்தா அதையும் சொல்லுவோம். தப்பே இல்ல, சொல்லலாம். தாராளமா சொல்லலாம், தப்பே இல்ல. என்ன உமா, எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கவிதாவை பார்த்துட்டு வரலான்னு. நீ எதுக்கு அவளை பார்க்க போற? என்ன நீ கேள்வி இது? இப்படி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சும் வீட்லயே சும்மா உட்காந்துருந்தா அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? இங்க சண்டை போட்டு இருந்துச்சு, எதுக்கு ஓடி போய் பார்க்கணுங்கிற? இல்ல நீ அது நான் நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியும் நாங்க தப்பு பண்ணவ மாதிரில நடந்துக்கிற. உமா, இந்த டபுள் கேம் ஆடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். வைஜெயந்தி, இப்ப எதுக்கு நமக்குள்ள அடிச்சுக்கணும்? பின்ன இவ பண்றது மட்டும் நியாயமான்னு சொல்லு. 3 பேர் ஒன்னா இருக்கும் போது இவ மட்டும் கிளம்பி போறேங்கிறா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ போயிட்டான்னு நீயும் கிளம்பி போயிடுவ. அப்போ நான் மட்டும் இங்க உட்கார்ந்துருக்கணுமா? அந்த கவிதா கிட்ட நான் எதுக்கு சண்டை போட்டேன்? உமாவை மோசமா பேசினா தானே சண்டை போட்டேன். ஆனா இப்ப இவ என்னவோ நல்லவ மாதிரி அவளை பார்க்க போறேங்கிறா. அண்ணி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு வேணும்னா நீங்களும் வாங்க, போய் பார்க்கலாம். ஏ நான் எதுக்கு? உமா, எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்கு இந்த மாதிரி டிராமா போடுறன்னு. நாளைக்கு சிவஞான மீனாட்சி வந்தா அவங்க கிட்டே நல்ல பேரை வாங்கிக்கணும், எங்க பக்கமும் இருந்து காரியத்தை சாதிக்கணும். அதானே உன் மனசுல இருக்கிற எண்ணம்லாம். அண்ணி, நான் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு. உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு மீனாட்சி அண்ணியை நல்லாவே தெரியும். பிறந்ததுலேருந்தே எங்கள் அண்ணனையும் எனக்கு தெரியும். எங்களுக்கு நடுவில் பிரச்சனை சண்டைன்னு இருந்தாலும் ஒரேடியாக அவர்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கவோ பேசவோ என்னால் முடியாது. இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ஏன் அண்ணி இப்படி பேசுறீங்க? அப்போ உனக்காக சண்டை போட்ட நான் பெருசல்ல, அந்த கவிதா என்னை விட முக்கியமா போயிட்டல உனக்கு. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நமக்குள்ளே ஒத்துமை இல்லைன்னா அப்புறம் அது அவங்களுக்கு சாதகமாயிடும். ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. உங்க வீட்டுக்காரர் தான் சொன்னார்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, ஆனந்த் யார்கிட்டயும் சொல்லலன்னு. அது அப்படியே இருக்கட்டும். அது வெளியே தெரிஞ்சா அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம். வைஜெயந்தி சொல்றத கேளு உமா, அங்க நீ ஒன்னும் போக வேணாம். அண்ணி, நீங்களும் என்ன புரியாமலே இப்படி பேசுறீங்க? போகலன்னா ஏதாவது கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? அவ என்ன உன் கூட பிறந்தவளா இல்ல உயிர் தோழியா? எங்க இருந்தோ வந்தவ தானே அவ. அப்புறம் என்ன அவன் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை? அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் உமா, இதுக்கு மேல இத பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு போய் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்படியே மொத்தமா அந்த பக்கமே போயிடு. அப்புறம் என் முகத்திலேயே முழிக்க கூடாது. ஏன்பா அப்படி பண்ணீங்க? இல்லம்மா, நான் வேண்டாப்பா, நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இவங்க பண்ணிருந்தாலும் இவன் பண்ணிருந்தா கூட ஓகே, இவங்க கிட்ட இருந்து கூட நான் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க போய் அதுக்கு தான் இவரை விட்டு அந்த மாதிரி செய்ய சொன்னோம். நாங்க சொன்னா நீ நம்ப மாட்டீல்ல, அவர் சொன்னா நீ நம்பவில்ல. பாத்தீங்களாப்பா, நான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை எந்த அளவுக்கு மோசமா பயன்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நான் பண்ணது தப்பு தாம்மா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. இதை சொன்னதுல இருந்தே எனக்கு தூக்கமே இல்லம்மா. மனசு கிடந்து அடிச்சுக்குதுமா. ஏன்பா என்ன இந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன கொடுமைப்படுத்தினா, இல்ல ஒருவேளை என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு என்ன விரட்டி அடிச்சா? ஏய், எதுக்கு நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? பொண்ணுங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழத்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேற மாதிரி பேசுற. இங்க பாருங்கம்மா, இது உங்க காலம் இல்ல எல்லாத்தையும் பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு. பொண்ணு ஆம்பளைக்கு சமமானவ, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த நேரத்திலயும் பொண்ணுங்க தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. அதுவும் என்னை விட பெருசா யோசிக்க தெரியாத, கொஞ்சம் கூட படிக்காத ஆளோட நான் காலம் பூரா அடிமையா வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? டேய், இப்ப என்ன உனக்கு கொடுமை செஞ்சுட்டாங்க? கல்யாணம் ஆனா எல்லாம் தானா சரியாயிடும். அவரு படிக்கிறதா, அதனால உனக்கு தான் நல்லது. நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு நடந்துக்கோ. அப்படி இல்ல, சீ, வாய மூடு. நீ எல்லாம் பேசவே கூடாது. உனக்கு காசு வேணும், வசதியா வாழணும், அதுக்காக அம்மாவையும் தங்கச்சியும் பலி கொடுக்க தயாரா இருப்ப. ஆனா நான் இதுக்கெல்லாம் மசிய மாட்டேன். டேய், என்ன பேசுற? அடிச்சு பல்லெல்லாம் கட்டி போடுவேன், நான் வச்சுக்கோ. டேய், யார் பல்ல யார் கட்டுறது? பிச்சுருவா பிச்சு. கை வச்சு பாரு, போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதையா நடந்துக்க. கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ஏன் உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதையும் மீறி என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சா
மத்த பொண்ணுங்க மாதிரி நான் அடங்கி போற ஆளும் கிடையாது. எனக்கு ஒரே வருத்தம் தான், என் அப்பாவும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா கீதா. ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்கப்பா, ஆனா அதோட விளைவு எவ்வளவு மோசமானதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் பண்ணது தப்பு தாம்மா, ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, அந்த வீரமணி என்ன இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த கல்யாணம் வேண்டாமா. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேம்மா. செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிடுமா. நான் உன் கூடவே இருக்கேம்மா. இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம். ஏங்க என்னங்க இது, நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. ஆமாமா, இது பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க வச்சுக்கங்க, அப்புறம் வீரமணி நல்லா வாங்கி கட்டிக்குவீங்க. டேய், வாங்கி கட்டிக்கிறேன்டா. வீரமணி என்ன பெரிய இவரா? வேற யாரு வந்தாலும் சரி, என்ன பொண்ணே போட்டாலும் சரி, என் பொண்ணு கழுத்துல அந்த பையன் தாலி கட்டவே முடியாதுடா. அவளுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடக்காதுடா. அவளுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடக்காதுடா. அவனுங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு காட்டட்டும், பாத்துடலாம்டா. என்னங்க இப்படி பேசுறீங்க? இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்களே? என்ன அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு பயப்படுறீங்களா? ஆமாண்டி, அப்படித்தான் வச்சுக்கோ. நல்லதா போச்சு. என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. பொய் சொல்லிட்டோமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து என் பொண்ணுக்கு இதை தெரிய வச்சுட்டாரு. என் கண்ணையும் துறந்துட்டாரு. இத்தனை நாளா நான் முட்டாளா இருந்துட்டேன். இனிமே அப்படி கிடையாது. நானும் ஆம்பளை தாண்டி, அந்த வீரமணி ஆம்பளை தான். பாத்துடலாண்டி, என்ன பண்றாங்கன்னு நானும் பாத்துறேன். பா, இதெல்லாம் தப்புப்பா, நம்மள சும்மா விட மாட்டாங்க. வரட்டுடா, என்ன வேணாலும் செய்யட்டுடா. ஆனா என் மக விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்காதுடா. ஏங்க யோசிக்காம பேசாதீங்க. அவங்க காதுக்கு விஷயம் போனா அப்புறம் நம்மள எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான். என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. போடி. டாட், வேணாம் டாட், வேணாம். இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, அப்புறம் எல்லாமே தப்பாயிரும். நான் உங்களுக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். சத்தியம் பண்ணி கொடுக்க நீ யாரா ராஸ்கல்? யாரா நீ? நீ யாரா இவ வாழ்க்கையை படைய வைக்கிறதுக்கு? திருட்டு பயல. இந்த கல்யாணம் நடக்காதுடா. போய் சொல்லடா, போடா. சுரேஷ் பேசாத. என்னயா நான் பாட்டுல சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுல கண்டுக்கா போயிட்டு இருக்க? ஏய், கையேடுறா, இல்ல உன்னை கொன்னுடுவேன். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, உங்க எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன். எனக்கு பெரிய லாஸ். டேய், என்னடா உனக்கு லாஸ்? என்னடா சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமாயா, எனக்கு லாஸ் தான். அத பத்திலாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் நடந்தா தீரணும், இல்ல உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படியே. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏங்க அவனை தூண்டி விடுறீங்க? என்ன என்னடி பண்ண சொல்ற? சாவிட்டுமா நானே? எங்கேயாவது செத்து தொலையட்டுமா? அத சொல்லுடி, நான் செத்து தொலைறேன். அப்பா, ஏன்பா? யாரும் யாரையும் சாகடிக்க முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஆமாண்டி, இருக்கு, எல்லாம் இருக்கு. நாளைக்கு உங்க அப்பா அந்த வீரமணி கையால செத்ததுக்கு அப்புறம் அவரோட உயிரை அப்புறம் அந்த சட்டத்தால திருப்ப முடியுமா? சொல்லுடி. அச்சோ அம்மா, அப்பா உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க அப்பாவை எதுவும் செய்யவும் மாட்டாங்க. எப்படி சொல்ற நீ? என் அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அம்மா, எனக்காகவா? வேண்டாம் கீதா. இல்லப்பா, என்னை இந்த அளவுக்கு வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன்பா. அந்த பரந்தாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்காக மட்டும்தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வைஜெயந்தி, வைஜெயந்தி, வெளியே வா. ஏ வாடி வெளியே வைஜெயந்தி. ஏய்,
இப்ப எதுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்க? ஏய், நீ பண்ண காரியத்துக்கு இந்நேரம் உன்னை கொன்னே போட்டிருக்கணும். ஆமா ஆமா, இவ பெரிய இவ எங்களை கொல்றதுக்கு. போடி. இங்க பார், நீ பண்ண காரியம் இன்னும் அந்த இந்திராணி அம்மாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன என்ன அப்படி சுட்டு பொசுக்கிடுவாங்களோ? ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இப்படி நிக்கிறியே. எனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும்? அவளுக்கு அந்த குழந்தையை பெத்துக்கிற எண்ணமே இல்ல. அதான் ஏற்கனவே அவ அம்மாக்காரி அந்த குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் அவ அப்படி பண்ணிருக்கா. காக்கா உட்காந்து பனப்பழம் விழுந்த கதையா? நான் யதார்த்தமா லேசா தள்ள போய் அவ தொப்புன்னு விழுந்துட்டா. அத பெருசாக்கி நீங்களா டிராமா போடுறீங்களா அப்படியே? ஏய், யாராவது வயித்துல இருக்கிற குழந்தை அழிக்க டிராமா போடுவாங்களா? ஏய், நீங்க போடுவீங்க. எச்சை வாய மூடு. நீயும் ஒரு குழந்தைய பெத்தவதான வைஜெயந்தி. உன்னால மட்டும் எப்படி இப்படி பேச முடியுது? இது பாரு, இதெல்லாம் யதார்த்தமா நடந்தது. இது ஊதி பெருசாக்காது. நீ எது ஊதி பெருசாக்குறாங்களா? இங்க பாருங்க, கவிதா அம்மாவுக்கு இன்னும் நடந்த விஷயம் எதுவும் முழுசா தெரியாது. சும்மா மிரட்ட வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல. போய் சொல்லு. இங்க பார், கவிதா என்கிட்ட கேட்டுக்கிட்டதால நான் இது வரைக்கும் யாருக்கும் நடந்த உண்மைய சொல்லல. ஆனா எப்பவும் இப்படி சொல்லாம இருப்பேன் மட்டும் நினைக்காத வைஜெயந்தி. இவ போய் சொன்னா பிரச்சனை பெருசாயிடுமே. நான் பாத்துக்கிற விடு. இந்த பிரச்சனை எப்படி பெருசா போகுதுன்னு பாப்போம்.